இந்த படத்தின் தொடக்கத்தில் ஒரு ஜோடியை சந்திக்கிறோம், சாரா மற்றும் ஜான். ஜான் எப்போதும் தன் வேலையில் பிஸியாக இருப்பார். இந்த நேரத்தில் சாரா கர்ப்பமாக இருந்தபோது ஒரு நாள் அவள் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவள் ஜானை அழைத்தாள். ஆனால் ஜான் ஒரு அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை. அவர் திரும்பி வந்தபோது அவர் மிகவும் அதிர்ச்சியூட்டும் செய்தியை கண்டார். தன் மகன் இறந்துவிட்டான் என்று. அன்று முதல் சாரா மேலும் கவலைப்பட ஆரம்பித்தான். அவன் திசை திருப்பும் வீட்டை மாற்றுவோம் என்று முடிவு செய்தான். சாருக்கும் இந்த யோசனை பிடிக்கவில்லை. ஆன்லைனில் வீடு தேடி பல இடங்களுக்குச் சென்று தாங்களாகவே வீட்டை பார்த்தார்கள். ஆனால் ஓரிரு மாதங்களாகியும் வீடு கிடைக்காததால் வீணாகிவிட்டதே என்று நினைக்க ஆரம்பித்தனர். அவர் தனது யோசனையை கைவிடப் போகிறார். ஆனால் ஒரு பெண்மணி அவரிடம் ஒரு மாளிகையை வைத்திருந்த தனது நண்பரை பற்றி கூறினார். மேலும் அவர் அதை விற்க விரும்பினார். ஜானும் சாராவும் அவனது உடைக்கு சென்றனர். இந்த வீடு மிகவும் வெறிச்சோடிய பகுதியில் இருந்தது. முதலில் இந்த வீட்டை பார்த்ததும் இந்த வீட்டில் பேய் இருப்பது போல் வினோதமாக உணர்ந்தனர். ஆனால் உள்ளே சென்று பார்த்தபோது அவர்கள் மயக்கமடைந்தனர். வீடு இல்லை, இது ஒரு மாளிகை, அரண்மனை. அழகாக இருந்தது. அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் வீட்டிற்குச் செல்லத் தொடங்கிய அவர் உரிமையாளரான AMY-ஐ சந்தித்தார். இந்த வீடு 1980ஆம் ஆண்டு கட்டப்பட்டது என்றும் அதை புதுப்பிக்க சுமார் 20 ஆண்டுகளானது என்றும் அவர் கூறினார். மேலும் இங்குள்ள அனைத்தும் இதன் அடையாளமாக இருந்தன. வீடு முழுவதும் கனவு இல்லம் போல் காட்சியளித்தது. எல்லாம் இங்கே இருந்தது. இவர்களின் பேச்சுக்கள் தொடர்ந்தன. ஆமி அவர்களுக்கு மதிய உணவு செய்து கொடுத்தாள். மதிய உணவு சாப்பிடும்போது ஏன் இப்படி வெறிச்சோடிய இடத்தில் வாழ வேண்டும் என்று கேட்டார். அப்போது பதிலளித்த சஹாரத், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை சந்தித்துள்ளோம். இப்போது நாங்கள் ஒரு பாழடைந்த இடத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறோம். இதைக் கேட்ட AMY, அது நல்லதுதான். நீங்கள் 2 நாள் இந்த வீட்ல இருக்கோம், அப்புறம் டீல் பேசுவோம். இதைக் கேட்ட அவர்கள் மேலும் உற்சாகமடைந்து இந்த வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தனர். இந்த வீட்டில் தங்குவதற்கு ஏமி அவர்களுக்கு ஒரே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தார். நண்பர்களே, நீங்கள் இங்கு இருக்கும் வரை அடித்தளக் கதவை திறக்கவே வேண்டாம். இரவு முழுவதும் இங்கேயே தங்கினார்கள். அதன் பிறகு ஆமி வாங்க வெளியே சென்றபோது வீட்டில் ஆமி இல்லாததை பார்த்தனர். அவர்களுக்கு ஒரு ஏமி கடிதம் கிடைத்தது. ஏமி அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார் என்று. இதைக் கேட்டு இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். யாரேனும் தங்கள் வீட்டை எப்படி பரிசாக கொடுக்க முடியும்? அவர்கள் ஆமியைப் பற்றி முற்றிலும் அறிந்திருக்கவில்லை. எந்த வகையிலும் அடித்தளக் கதவை திறக்க வேண்டாம் என்று ஏமி தனது கடிதத்தில் எழுதியுள்ளார். JO என் எதையும் நம்பவில்லை. இது தனக்கு நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லது அடித்தளக் கதவுக்குப் பின்னால் ஒரு பெரிய ரகசியம் மறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் நினைத்தார். இதனால் அவர்கள் சிக்கிக் கொள்ளலாம். இப்போது ஏமியை பற்றி சொன்ன ஏமியின் தோழி இங்கு வந்ததாகச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவள் இந்த வீட்டின் சொத்து ஆவணங்களை கொண்டு வந்தாள். அதை பார்த்த இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். இந்த வீட்டை எடுக்க ஜான் இன்னும் தகுதி பெறவில்லை. ஆனால் சாரா அவருக்கு விளக்கினார். பார் ஜான், இந்த வீட்டில் எல்லாமே இருக்கிறது. நாம் எதையும் செய்யலாம். அதை புதுப்பிக்க நிறைய செலவாகும். இங்கே நாம் எந்த சேதமும் செய்ய வேண்டியதில்லை. அப்படின்றால் இதுல என்ன பிரச்சனை? இப்போது சாராவின் பேச்சைக் கேட்டு ஜான் இந்த வீட்டை வைத்திருக்க முடிவு செய்கிறார். அவர்கள் இந்த வீட்டிற்கு மாறினார்கள். இந்த வீட்டில் சில நாட்கள் மகிழ்ச்சியாக கழித்தார்கள். பின்னர் அவர்கள் இந்த வீட்டில் வரவேற்பு விழா நடத்தினர். லிசா இந்த விருந்துக்கு வந்தார். மேலும் லிசா ஜானின் முன்னாள் காதலி என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். திருமணத்திற்குப் பிறகும் ஜான் லிசாவுடன் தொடர்பு வைத்திருந்தார். ஆனால் ஜானின் மகன் இறந்த பிறகு லிசாவுடன் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. இப்போது இந்த விருந்தில் அவளைக் கண்டு பயந்தான். லிசாவை பற்றி தன் மனைவி தெரிந்து விடுவாளோ என்று ஜான் பயந்தான். அவர் லிசாவை தனியாக அழைத்துச் சென்று அவளிடம் இங்கு வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்கிறார். லிசா பதிலளித்தார், நான் வெளியேறும் எண்ணமில்லை. என்னை ஒரு நண்பர் அழைத்துள்ளார். லிசாவிடம் எதையும் கூறுவதற்கு முன் ஜான் வெளியிலிருந்து நட்சத்திரத்தின் சத்தம் கேட்டது. அவன் குரல் பயமாக ஒலித்தது. ஜே ஓந்து வெளியே ஓடினான். அப்போது தெரியாத சிலர் கையில் பெட்ரோல் பாட்டில்களை வைத்திருப்பதை பார்த்தார். இந்த வீட்டை எரித்து விடுவோம் என மிரட்டினர். ஜானும் பயந்தான். கண்ணியமாக இந்த வீட்டை காலி செய்யுங்கள் என்றார்கள். நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறவில்லை என்றால் இந்த வீட்டை எரிப்போம். அவளை மிகவும் வருத்தப்படுத்தப் போகிறது. ஆனால் இப்போதைக்கு அந்த மனிதன் ஏற்கனவே வெளியேறிவிட்டான். அடுத்த நாள் ஜான் அலுவலகத்திற்கு வந்தபோது அவரை மேலும் வருத்தப்படுத்தும் ஒரு விஷயம் அவருக்குத் தெரிந்தது. இதனால் கோபமடைந்த லிசா அலுவலகத்தில் அவருக்கு எதிராக போலியான புகாரை அளித்து வந்தார். இதன் காரணமாக அவர் இப்போது அலுவலகத்தில் கழித்தார். மேலும் இது குறித்து விசாரணை நடத்துவது குறித்தும் அவர் பேசினார். JO இந்த விஷயங்களில் மிகவும் வருத்தப்பட்டார். இதை தன் மனைவியிடம் கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் லிசாவை பற்றி தன் மனைவி தெரிந்து விடுவாளோ என்று பயந்தான். மேலும் அவர் தனது மனைவியுடன் எல்லாம் சகஜமாக நடப்பது போல் மனைவியிடம் அதே போல் நடந்து கொண்டவன். ஹோம் லீவு நேரத்தில் அம்மா தடை செய்த பேஸ்மெண்ட் கதவின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அதில் என்ன இருந்தது?
அதை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று பூட்டை தடியால் உடைக்காமல் திறக்க முயன்றார். ஆனால் கதவு திறக்கப்படாததால் முடிவு செய்தார். அவர் இந்த வீட்டின் வடிவமைப்பை பெறுவதற்காக நிறுவனத்திற்குச் சென்றார். அங்கு இந்த வீட்டின் வடிவமைப்பை உருவாக்கியவர் ப்ளோய். ஜானிடம் மக்கள் கூறுகிறார்கள், இங்கு வசிப்பவர்களும் இந்த இடத்தின் வடிவமைப்பை பலமுறை கேட்டுள்ளனர். ஆனால் உங்களைத் தவிர வேறு யாரும் இந்த வடிவமைப்பை பெற இங்கு வரவில்லை. இது அவரை தொந்தரவு செய்யப் போகிறது என்று இந்த மனிதர் ஜானிடம் கூறினார். அமி இன்று முதல் 20 ஆண்டுகளாக இங்கு வசிக்கிறார். ஆனால் அன்று எந்த காரணமும் இல்லாமல் அவரது மனைவி அவள் தன் மகளை விட்டுவிட்டு சென்றாள். ஜானின் ஆர்வம் அதிகரித்ததன் காரணம் யாருக்கும் தெரியவில்லை. அடித்தளத்தில் தன் குடும்ப ரகசியம் மறைந்திருக்கலாம் என்று நினைத்த அவன் பேஸ்மெண்டை திறந்து அதை பற்றி அறிந்து மேலும் உற்சாகமாக வீட்டிற்கு வந்து இந்த டிசைனை பார்த்தான். கிட்டத்தட்ட சாதாரணமாக இருந்த அவர் அடித்தளக் கதவை திறந்தார். அவர் உள்ளே சென்றபோது எல்லாம் சாதாரணமானது என்று நினைத்தார். ஆனால் அவர் தரையின் கீழ் ஒரு அடித்தளத்தைக் கண்டார். அவர் தரை பலகைகளை அகற்றினார். சாரா வீட்டிற்கு வருவதை அவர் கண்டுபிடித்தார். ஓடிப்போய் அடித்தளத்தை பூட்டிவிட்டான். சாராவுக்கு தெரியாமல் இருக்க வீட்டிற்கு வந்து சாதாரண விஷயங்களைச் செய்ய ஆரம்பித்தான். இன்றிரவு ஜானுக்கு லிசாவிடமிருந்து அழைப்பு வந்தது. லிசா அவரை மிரட்டினார். அவள் அவனை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜான் அவளை அடுத்த நாள் சந்திக்க முடிவு செய்தான். அவர் அலுவலகத்தில் சொன்ன தவறான புரிதலை நீக்குமாறு வேண்டினார். ஆனால் ஜான் தனது சொந்த நலனுக்காக அவளை சந்திக்க வந்ததால் இதை கேட்ட லிசா இன்னும் கோபமடைந்தார். இப்போதும் அவள் பழிவாங்க முடிவு செய்தாள். ஜானின் மனைவி ஜான் தன்னை ஏமாற்றிவிட்டான் என்ற உண்மையைச் சொன்னாள் என்று அவள் முடிவு செய்தாள். அடுத்த நாள் சாராவை வீட்டில் பார்க்கிறோம். அங்கு அவள் இன்று மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அவள் சந்தேகிக்கிறாள். இந்த சந்தேகம் ஒரு நம்பிக்கையாக மாறியது. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் ஜானிடம் சொல்ல விரும்பினாள். அழைக்கும்போது அவளது தொலைபேசி தவறுதலாக கீழே விழுந்தது. அவள் போனை எடுக்க ஆரம்பித்ததும் கட்டிலுக்கு அடியில் இந்த வீட்டின் டிசைனை கண்டாள். அவளும் இந்த வடிவமைப்பை பார்க்க ஆரம்பித்தாள். இப்போது ஜான் அடித்தளத்தை விசாரிப்பதை அவள் கண்டுபிடித்தாள். ஜேஓய் என்று போல அடித்தளத்திற்கு உள்ளே செல்ல முடிவு செய்தாள். அவள் அடித்தளத்திற்குள் இருந்தபோது லிசா பின்னாலிருந்து அவள் வீட்டிற்கு வந்தாள். ஜானின் துரோகத்தைப் பற்றி அவளிடம் சொல்ல விரும்பினாள். ஆனால் சாராவை எங்கும் காணவில்லை. அவள் சாராவின் கர்ப்ப பரிசோதனையை பெற்றாள். அவளுக்கு இன்னும் பொறாமை வந்தது. மேலும் அவளுடைய கோபம் வெறுப்பாக மாறியது. சாரா மாடிக்கு வந்தபோது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதை பார்த்தார். அவள் யோசிக்காமல் அதை அணைத்தாள். யாராவது அவள் வீட்டிற்குள் நுழைந்திருக்கலாம் என்று ஜான் வீட்டிற்கு வந்தபோது லிசாவின் கார் அவள் வீட்டிலிருந்து வெளியே செல்வதைக் கண்டான். இதை பார்த்த அவர் கோபமும் பயமும் அடைந்தார். லிசா சாராவிடம் உண்மையைச் சொன்னாரா? லிசா எதற்காக தன் வீட்டிற்கு வந்தாள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவன் லிசாவின் காரை பின்தொடர ஆரம்பித்தான். ஆனால் அவளை பின்தொடர்ந்தாலும் அவனுக்கு எதுவும் தெரியாது. மேலும் அவர் சோர்வடைந்து வீடு திரும்பினார். எங்கே சாரா? அவனுக்காக காத்திருந்தாள். அவரிடம் கேட்க அவர் ஏன் அடித்தளக் கதவை திறந்தார்? ஒரு சாக்கு சொன்னாரா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நான் அதை திறந்தேன். ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. தரைக்கு அடியில் பார்த்த அடித்தளத்தைப் பற்றி ஜான் சாராவிடம் சொல்லவில்லை. கடவுளுக்கு நன்றி, ஜான் அதற்கு முன்பே சீல் வைத்திருந்தார். அவர்கள் மீண்டும் பெற்றோராகப் போகிறார்கள் என்று சாரா அவளுக்கு ஒரு நல்ல செய்தியையும் கொடுத்தாள். அதை கேட்டு ஜான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இப்போது ஒருவேளை அவரது முதல் மகனின் துக்கம் குறையப் போகிறது. இந்த செய்தியை கேட்ட ஜானுக்கு அலுவலகத்திலிருந்து நல்ல செய்தி கிடைத்தது. லிசா அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முடிவுக்கு வந்தன. ஏனெனில் விசாரணையின் போது ஜான் எதிலும் குற்றவாளியாக காணப்படவில்லை. இந்த செய்திக்குப் பிறகு ஜான் மிகவும் நிம்மதியாக இருந்தார். வாழ்க்கை அவனது வழக்கத்திற்கு திரும்பியது. இப்போது அவர் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரப்போகிறார். ஜேஒயின் தனது வீட்டில் அவருக்காக ஒரு அறையை அமைக்க முடிவு செய்தார். அவர்கள் அறையை அமைக்கும்போது பின்னர் ஒரு இயற்கை காட்சிக்கு பின்னால் ஜான் சுவரில் ஒரு துளை பார்த்தார். அம்யின் பழைய சேகரிப்பில் இருந்த ஒரு தோட்டா துளையில் சிக்கியது. அவளிடம் ஒரு கலெக்ஷனை காட்டிவிட்டு அங்கே சென்றாள். இதை பார்த்த பிறகு ஏமியுடன் தனது குடும்பத்தை கொலை செய்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டார். மேலும் அவளுடைய இறந்த உடல்கள் அவளுடைய அடித்தளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் அவர் அடித்தளத்தை திறக்க விரும்பவில்லை. சாராவிடமும் இது குறித்து விவாதித்தார். அவர்கள் அதையே பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. போலீஸ் அதிகாரிகள் வெளியே வந்தனர். அதுவும் ஒரு கொலை செய்தியுடன் லிசா கொல்லப்பட்டார். அவரது கார் காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜானின் விவகாரத்தால் ஜானை விசாரிக்க லிசாவை கொன்றார் என்று அனைவரும் நினைத்தனர். ஏஞ்சலஸ் அவரை ஆதரித்தார். மேலும் அவர் நாள் முழுவதும் வீட்டில் இருந்ததாக ஏற்கனவே காவல்துறையிடம் பொய் சொன்னார். அத்தகைய விசாரணை பற்றிய கேள்வியே இல்லை.
அதனால்தான் போலீசார் விசாரிக்காமல் சென்றுவிட்டனர். போலீசார் சென்ற பிறகு சாரா மிகவும் கோபமடைந்தார். ஏனென்றால் ஜானுக்கும் லிசாவுக்கும் இடையேயான விவகாரம் குறித்து இங்கு போலீஸ் கூறியிருந்தது. ஜேயோய் இங்கே தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்றான். அவர் இந்த விவகாரத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே முடித்துவிட்டதாக சாராஹவிடம் சொல்ல விரும்பினார். ஆனால் சாரா அவனை அமைதிப்படுத்தி, இதையெல்லாம் பற்றி எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். அந்த பெண்ணால் என் மகள் இறந்தபோது நான் உன்னை அழைத்துக் கொண்டே இருந்தேன். நீ அந்த பெண்ணுடன் இருப்பது எனக்குத் தெரியும். என் குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் நான் இனி சேராஹ் மற்றும் ஜானுடன் வாழ விரும்பவில்லை. ஏனென்றால் SARA அப்படித்தான் உணர்ந்தாள். ஏனென்றால் சாராவுக்கும் ஜான் மீது சந்தேகம் இருந்தது. என் குழந்தையை இப்படி வளரவிட முடியாது என்றாள். இதனால் கொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜேஓ என் அவளை நம்ப வைக்கிறான். நான் சொல்வதை கேள். நான் ஒன்றும் செய்யவில்லை. என்னை நம்புங்கள். எல்லாம் இங்கிருந்து சென்றது. ஆனால் இப்போது ஜான் தன் சிந்தனையில் மூழ்கிவிட்டான். மூச்சுவிட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்து தன் வாழ்வில் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டதே என்று அவன் எண்ணத்தில் எண்ணினான். மேலும் அதன் பின் அடித்தளத்தில் ஒரு ரகசியம் மறைந்திருக்க வாய்ப்புள்ளது. இதை பற்றி யோசித்து இப்போது அவர் அந்த நபரின் வீட்டிற்கு செல்கிறார். வடிவமைப்பாளர் சொன்னவர் இந்த வீட்டை முன்பு AMI கொடுத்தார். இந்த இடத்தை வடிவமைப்பாளரிடம் கேட்டார். வீட்டிற்கு சென்ற ஜான் அதிர்ச்சியடைந்தார். விருந்து தினத்தன்று இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று மிரட்டியவர் இவர்தான். இந்த வீட்டை எரித்து விடுவேன் என்றும் கூறினார். இந்த மனிதர் ஜானை தனது வீட்டிற்கு நன்றாக வரவேற்றார். மேலும் அதே வீட்டை பற்றி பேச ஆரம்பித்தனர். அந்த சிறுவன் சொன்னான், எனக்கும் இவ்வளவு ஆடம்பர வீடு இலவசமாக கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நேரம் செல்லச் செல்ல இந்த வீடு ஒரு பிரச்சனை என்று தெரிந்து கொண்டேன். இதனால என் வாழ்க்கை, நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானேன். என் குடும்பம் என்னை விட்டு வெளியேறியது. பின்னர் இந்த வீட்டில் ஒருவித கடன் இருப்பதை உணர்ந்தேன். அந்த வீட்டில் இந்த சாராஹயத்தை ஏற்படுத்திய அந்த அடித்தளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிய ஜான் விரும்பினார். அவர் அதை பற்றி பேச விரும்பினார். ஆனால் அந்த மனிதன் ஜானிடம் எதுவும் சொல்லவில்லை. மேலும் அவர் கூறினார், ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். அந்த அடித்தளத்தின் கதவை ஒருபோதும் திறக்க வேண்டாம். இப்போது இவரிடமிருந்து வலுவான பதில் கிடைக்காததால் அவர் வீட்டிற்குச் சென்று அடித்தளத்தின் பூட்டை உடைத்து அடித்தளத்திற்குச் செல்ல முடிவு செய்தாள். ஜான் தன் பேச்சை கேட்கவில்லை என்று அவனிடம் கூற சாரா வந்தாள். அதனால் ஜான் ஒரு பெரிய தடியால் ஜானைத் தாக்க ஜான் சுயநினைவு திரும்பியபோது சாராவை வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவர் சுயநினைவு திரும்பிய உடனேயே சாரா ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்தினார். லிசாவின் கொலைக்குப் பின்னால் ஜான் அல்ல, சாராதானே. இந்த அடித்தளத்தின் கதவை திறக்க நானும் சென்றேன் என்று ஜானிடம் சொன்னாள். ஆனால் அடித்தளத்தில் எதையும் காணவில்லை. நான் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது லிசா 2வது மாடியில் இருந்தாள். அவள் கையில் என் கர்ப்ப பரிசோதனை இருந்தது. அவள் வீட்டையே பார்த்துக் கொண்டிருந்தாள். இந்த வீடு என்னுடையதாக இருக்க வேண்டும், உன்னுடையதாக இருக்கக்கூடாது என்று அவள் என்னிடம் சொன்னாள். இந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் ஜான் மட்டும் உன்னுடையவன் அல்ல. இதைக் கேட்டு நான் கோபமடைந்து துப்பாக்கியை எடுத்து அவள் மீது துப்பாக்கியால் சுட்டேன். லிசா மோசமாக காயமடையவில்லை என்றாலும் அவள் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் தோட்டாக்கள் காரணமாக நான் பயந்தேன். போலீஸ் என்னை துரத்தி துரத்தி தண்டித்து விடுமோ என்று பயந்தேன். அதனால் எல்லாவற்றையும் மறைக்க நான் லிசாவை கழுத்தை நெரித்துக் கொன்றேன். சுவரில் ஜான் கண்டெடுத்த தோட்டா சாராவால் சுடப்பட்டது. அவள் ஜானிடம் சொல்கிறாள், இந்த அடித்தளத்தை நீங்கள் திறக்க மாட்டீர்கள் என்று எனக்கு சத்தியம் செய்யுங்கள். பிறகு ஏன் என்று ஜான் கேட்கிறார். லிசாவை கொன்ற பிறகு லிசாவை பாலித்தீன் தாளில் சுற்றி அடித்தளத்தில் வீசினேன் என்று சாரா கூறுகிறார். பிறகு அவளது காரை எடுத்துக்கொண்டு ஒரு ஆற்றின் கரைக்குச் சென்றேன். அங்கு நான் அவளுடைய தொலைபேசியை ஆற்றில் எறிந்து அனைத்து தடயங்களையும் அழித்தேன். லிசாவின் இரத்தம் தடவப்பட்ட தனது ஆடைகளை எரித்துவிட்டதாக சாரா என்னிடம் கூறினார். ஆனால் சுவரில் அந்த தோட்டாவை நீங்கள் பார்த்தீர்கள். நான் சிக்கிக் கொண்டதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் போலீசார் வீட்டிற்கு வந்தனர். உங்களை காப்பாற்றுவது மட்டுமே எனது நோக்கம். விசாரணை செய்யும்போது போலீசார் என்னை அணுகுவதில்லை. சாரா இதையெல்லாம் ஒரு பார்ட்டி சம்பவம், கொலையில்லை என்பது போல் மிக எளிதாக சொல்லிக் கொண்டிருந்தாள். இங்கே ஜான் அவளிடம், சரி கேள், கவலைப்படாதே, நான் உங்களுக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறேன். இதைக் கேட்டு சிரித்தாள். மேலும் நான் பயப்படவில்லை என்றார். எனக்கு லிசாவை கூட தெரியாது. அனைத்து ஆதாரங்களும் உங்களுக்கு எதிராக உள்ளன. யாராவது என்னிடம் வந்தால் இந்த கொலை உங்கள் மீது சுமத்தப்படும். மேலும் நீங்கள் இறந்து விடுவீர்கள். எனவே நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. நான் அமைதியாக இருப்பேன். அடித்தள கதவு பற்றி நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம். இந்த அடித்தளத்தின் கதவை திறப்பதன் மூலம்
நாங்கள் தடை செய்யப்பட்டோம் என்று அனைவருக்கும் கூறுவோம். அவள் உண்மையில் மிகவும் அப்பாவியாக இருந்தாள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிதாக கையாண்டாள். சாரா இன்னும் அவனை சிக்க வைக்க விரும்பவில்லை என்பதை ஜான் அறிந்திருந்தார். ஆனால் அவள் அவனுடன் ஒரு குடும்பத்தை தொடர விரும்பினாள். ஜானும் இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்த முடிவு இருந்தபோதிலும் ஜான் இன்னும் பதட்டமாக இருந்தார். அப்போது சாரா அவரிடம், பாருங்கள், இந்த நகரத்தில் காணாமல் போனவர்கள் அதிகம். காவல்துறைக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் விசாரணையை நிறுத்திவிடுவார்கள். ஜானும் அதற்கு சம்மதித்து அடித்தளத்தை சீல் வைத்தார். இந்த நாளுக்குப் பிறகு இவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வீட்டில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இந்த வீட்டில் அனைத்து நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்கள் செய்தார்கள். இதில் எல்லாம் மிகவும் திருப்திகரமாக இருந்தது. ஆனால் ஜானின் முகம் அடிக்கடி கலங்கியிருந்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவர்களுக்கு ஏமெயிலிருந்து ஒரு பார்சல் கிடைத்தது. அதாவது இந்த வீட்டின் உரிமையாளரிடமிருந்து ஒரு பார்சல். அந்த அடித்தளத்தின் சாவி ஏது இருந்தது. அவர்கள் EMI தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். பொறுமையாக அந்த அடித்தளத்தை திறக்கவில்லை. இப்போது அவர்களிடம் சாவியை கொடுத்தால் அவர்கள் அடித்தளத்திக்கப்பட்டனர். ஆனால் இப்போது இவர்களின் ரகசியம் அடித்தளத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. அடித்தளத்தை திறப்பார்களா இல்லையா? அதே மர்மத்துடன் இந்த படம் முடிகிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.